ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு நாடகம் காட்சி 2.0. மத்தியில் பாஜக மூன்றாம் முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம் தேர்தல் திருட்டுதான் என்றும் இதற்கு தேர்தல் கமிஷன் துணை போனதாக சில மாதங்களாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார். சமீபத்தில் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் நடக்கும் மோசடிகள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து மீண்டும் ஒரு முறை பொய்யான தகவல்களை கூறி நாடகம் ஆடினார். குறிப்பாக தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இந்திய ஜனநாயகத்தை அளிப்பவர்களை பாதுகாக்கிறார் என கடுமையாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திலிருந்து ஆந்திரா வரை பல மாநிலங்களில் வாக்காளர்களின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுவதாகவும் இது எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிப்பவர்களை குறிவைக்கும் அரசியல் சதி என்றும் தெரிவித்தார். கர்நாடகாவில் ஆனந்த் பகுதியில் 6018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோல் மகாராஷ்டிராவின் ரஜூரா தொகுதியில் 6850 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் பொய்யான ஆதாரங்களை அவிழ்த்து கொட்டினார். குறிப்பாக கோதாபாய் என்ற பெயரில் போலி கணக்கு உருவாக்கப்பட்டு 12 வாக்காளர்களை நீக்க விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த நபர் யார் என்றே பெயர் வைத்த நபருக்கே தெரியாது என்றும் வசனம் பேசினார். வாக்காளர் பட்டியலில் இந்த மோசடிகள் அனைத்தும் பூத் கமிட்டிகளுக்கே தெரியாமல் நடைபெற்றுள்ளதாகவும் குறுக்கு வழியில் வாக்குகளை திருட ஒரு குற்றவியல் நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் நான் இதுவரை வெளியிட்டது சாதாரண வெடிகுண்டுதான் என்றும் அடுத்து இனிமேல் நான் வெளியிடப் போவது ஹைட்ரஜன் வெடிகுண்டு என்றும் ஒரு தீவிரவாதி போல பேசினார். ராகுல் காந்தியின் இந்த செயல்பாடு அவர் இந்த தேசத்தின் ஜனநாயக நிறுவனங்களை மிரட்டுகிறாரா என்ற பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த நாடகம் ஜனநாயக நிறுவனங்களை அவதூறு செய்வதற்கும் தனது தோல்விகளை மறைப்பதற்கும் மற்றொரு முயற்சியாகும் என்றும் கூறப்படுகிறது. அவரது முழு குற்றச்சாட்டும் கர்நாடகாவின் ஆனந்த் தொகுதியின் மீதே உள்ளது. ஆனால் அங்கு காங்கிரஸ் 35 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ராகுல் கொண்டாடுகிறார், காங்கிரஸ் தோற்றால் அவர் மோசடி என்று கத்துகிறார். அவர் இப்போது அத்தொகுதியில் 6018 வாக்காளர் நீக்கம் குறித்து அலறுகிறார். ஆனால் 2013 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் கீழ் டெல்லியில் 13.58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கபில் சிபல் நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அப்போது ராகுல் இதுகுறித்து எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. அப்போது அமைதி காத்தார். பின்னர் அவர் ஒருமுறை பேசும்போது இந்தியாவின் ஜனநாயக நிறுவனங்களை பாதுகாப்பது எனது வேலை அல்ல என்று வீராப்பாக பேசினார். இதுதான் அவரது உண்மை பிம்பத்தை தோல் உரித்து காட்டுகிறது. உண்மையில் அவர் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்றால் நாட்டில் ஜனநாயகம் சரியில்லை, தேர்தல் கமிஷன் ஆளும் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறது என்பார். இந்நிலையில் அவரது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தின் ஆனந்த் தொகுதியில் வாக்காளர் நீக்கம் குறித்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் பதிலளிக்கையில் வாக்காளர் பட்டியல் நீக்கத்தை ஆன்லைனில் செய்ய முடியாது என்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஒரு கடுமையான செயல்முறையாகும், இது தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் மட்டுமே நடக்கும் என்றும் தெரிவித்தது. மேலும் 2023 ஆண்டிலேயே நாங்கள் இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இது பொய்யான குற்றச்சாட்டு என தெரிய வந்ததால் அப்போது இந்த குற்றச்சாட்டை மறுத்துவிட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஆனந்த் தொகுதியில் 2018 பாஜகவின் சுபாத் குட்டேதர் வெற்றி பெற்றார். 2023 காங்கிரசின் PR பாட்டீல் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல்களில் வாக்கு நீக்கம் தொடர்பாக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது. இது அப்போதே ராகுல் காந்திக்கு தெரியும் என்றாலும் அவர் அதை மறைத்துவிட்டு இப்போது நாடகம் போடுவதாக தெரிவிக்கின்றனர். எனவே இந்த நபரை எப்படி நம்ப முடியும் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்ததாக பபிதா சௌத்ரி, சோன் காந்தலே காஷிநாத் மற்றும் அசோக் மாணிக் ராவ் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக ராகுல் தெரிவித்துள்ளது பச்சை பொய்யாகும். ஏனெனில் இந்த 3 பேரும் உண்மையில் வாக்களித்துள்ளனர். அவர்களின் வாக்குகள் செல்லுபடியானதாக கமிஷன் தெரிவித்துள்ளது. இதிலிருந்து ராகுல் காந்தி வெட்கமின்றி பொய்கள் தெரிவித்துள்ளது இப்போது அம்பலத்திற்கு வந்துள்ளது.
உண்மையில் வாக்காளர்கள் பெயர்கள் ஆன்லைனில் விடுபடுவதில்லை. ஆனால் பெயர்களை சேர்க்க தவறும் உள்ளூர் தலைவர்களால் இழக்கப்படுகின்றன என்பதே உண்மையாகும். அடுத்ததாக, ஒரு வாக்குச்சாவடி அதிகாரியின் மாமனார் ஒருவருடைய வாக்கு காணாமல் போனது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரரின் ஐடி பயன்படுத்தப்பட்டு அந்த வாக்கு போடப்பட்டதாக தெரிவித்தார். இதையும் தேர்தல் கமிஷன் மறுத்துள்ளது. 2023 தேர்தல்களின் போது காங்கிரஸ் ஏன் அதை புகார் அளிக்கவில்லை? 2.5 ஆண்டுகள் ஏன் காத்திருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளது. அவருடைய அடுத்த குற்றச்சாட்டு, கர்நாடக சிஐடி பிப்ரவரி 2023 புகார் அளித்தது என்று தெரிவித்தார். ஆனால் இந்த பிரச்சனையை எழுப்ப 2025 வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? 2023 இசிஐ இந்த பிரச்சனையை ஆராய்ந்த போதே ஏன் புகார் அளிக்கவில்லை என்கிற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இஸ்மாயிலி, அலாவுதீன், அஜ்மீர், நசீர், உஸ்மான் மற்றும் அலாவுதீன் உட்பட 12 பெயர்கள் நீக்கப்பட்டதாக தெரிவித்தார். டிசம்பர் 19 அன்று வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கும் தேர்தல் கமிஷன் மறுப்பு தெரிவித்துள்ளது. இறுதிப் பட்டியல்கள் ஜனவரி 5 அன்று வெளியிடப்பட்டன. தேர்தல்கள் மார்ச் 29 அன்று அறிவிக்கப்பட்டன. வேட்புமனுக்கள் ஏப்ரல் 20 அன்று முடிவடைந்தன. காங்கிரஸ் தனது பூத் லெவல் முகவர்கள் மூலம் பட்டியலை சரிபார்த்து ஆட்சேபனை எழுப்ப 3 மாதங்கள் அவகாசம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் அப்போது ஆட்சேபனை எதுவும் செய்யவில்லை. இப்போது மட்டும் அவர் கூச்சலிடுவது காங்கிரசின் சோம்பேறித்தனத்தை மட்டுமே காட்டுகிறது. இது தேர்தல் கமிஷனின் தோல்வியல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் வேண்டுமென்றே தரவை மறைக்கிறார் என தெரிவித்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தேர்தல் கமிஷன், ஞானேஷ்குமார் 2025 வரை தேர்தல் ஆணையத்தில் ஒரு பகுதியாக கூட இல்லை, ஏனெனில் அவர் அப்போது மாநகராட்சி செயலாளராக இருந்தார் என கூறி ராகுலின் பொய்முகத்தை தேர்தல் கமிஷன் தோல் உரித்துள்ளது. 1952 வாக்குச்சீட்டு திணிப்பு, பீகாரில் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல், 1987 ஜம்மு காஷ்மீரில் நடந்த மாபெரும் தேர்தல் மோசடி, 1971 இந்திரா காந்திக்கு விதிக்கப்பட்ட அலகாபாத் தண்டனை, கர்நாடகாவில் அம்பலப்படுத்தப்பட்ட மாலூர் மோசடி, இதுவெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது என்பது ராகுல் காந்திக்கு தெரியுமா அல்லது தெரியாதா என்று தெரியவில்லை. இன்று அவர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட துணிகிறார்கள். இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்த அவதூறான பிரச்சார போர் பாஜகவுடன் அல்ல, இந்தியாவுடன் தான் என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர் இந்தியாவுடன் மோதுவதுடன் நிற்கவில்லை. ஊடுருவல்காரர்கள், கலகக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்தே அவரை ஆட்டி வைப்பவர்களுக்கு துணை நிற்கிறார். எனவே அவரது தலைமையின் கீழ் காங்கிரஸ் விரைவில் ஒரு நூற்றாண்டு தேர்தல் தோல்விகளை தொட உள்ளது. இப்போது அவர் மக்களை எதிர்கொள்ள முடியாததால் தேர்தல் கமிஷன் உட்பட ஜனநாயக நிறுவனங்களை பலிகடாவாக்கி வருவதாகவும் வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது.